தென் தமிழ்நாட்டின் ஜீவநதியாக விளங்கும் வைகை ஆற்றில் நீர்வரத்து முற்றிலும் நின்று போனதால் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படும் வைகை ஆற்று படுகையின் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். செய்தியாளர் மகேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தென் தமிழகத்தில் ஜீவநதியாக விளங்கும் வைகை ஆற்றின் நீர்வரத்து முற்றிலும் நின்று போனதால் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் வறட்சி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கீழப்பசலை மதகு அணை பகுதி சொட்டு நீரின்றி முழுமையாக வறண்டு மணல் மேடாக வெடிப்புகள் நீளமாக காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக போதிய மழை இல்லாமல் காரணத்தினால் தென் மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வருவதால் வைகை அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக நின்று போனது. 71 அடி முழுமையான கொள்ளளவு கொண்ட வைகை அணையில் நீர்மட்டம் மிக குறைந்த அளவிற்கு சரிந்துள்ளது. ஆற்றின் வினாடிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் இரு கரைகளிலும் தொட்டுக்கொண்டு வெள்ளமென ஆர்ப்பரித்து ஓடும் கீழப்பசலை மதகு அணை பகுதி தற்பொழுது அடையாளம் தெரியாத அளவிற்கு வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. தடுப்பணையின் மதகுகள் அனைத்தும் காய்ந்து போய் துருப்பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தடுப்பணையை ஒட்டுள்ள ஆற்று பகுதிகளில் முழுவதுமாக ஆழமான வெடிப்புகளுடன் தரிசு நிலம் போல் காட்சியளிக்கின்றன. வழக்கமாக மதகு அணையில் மீன்பிடிக்கும் தண்ணீர் அழகை காணவும் குவியும் மக்கள் கூட்டமின்றி அப்பகுதி முழுவதும் ஆழ்நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. வைகை ஆற்றின் நீரை மட்டுமே பிரதான வாழ்வாதாரமாக கொண்ட சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பாசன கம்மாய்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் அனைத்தும் நீர்வரத்தின்றி வறண்டு கிடக்கின்றன. இதனால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு நடைபெற வேண்டிய விவசாய பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளன. நிலத்தடி நீர்மட்டம் பல நூறு அடிகள் கீழே சென்று விட்டதால் ஆழ்துறை கிணறுகளும் செயலிழந்து வருகின்றன. ஆற்றுப்படுகையில் உள்ள குடிநீர் திட்ட கிணறுகள் நீர்மட்டம் வற்றிவிட்டதால் கிராமப்புறங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்க தொடங்கியுள்ளது. ஆற்றோர கிராமங்களில் உள்ள ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கூட குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு வறட்சி பாதிக்கப்பட்டுள்ள மானாமதுரை மற்றும் தென் மாவட்ட கிராமங்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய லாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகளும் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.